இந்த ராணுவ வீரருக்கு ஆதரவாக வந்து தமிழக அரசு ஒரு பேரணி ஒன்றும் தப்பில்லைங்கண்ணா. நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றுக் கட்சியை சார்ந்த நண்பர்களாக இருக்கட்டும், உதாரணத்துக்கு சசி தரூர் இன்னைக்கு திருவனந்தபுரத்தினுடைய காங்கிரஸ் எம்பி எவ்வளோ அற்புதமாக பேசுகிறாங்க. இன்டர்நேஷனல் மீடியாலாம் பாருங்கள், ஸ்கை நியூஸில், பிபிசியில் மிக அற்புதமாக இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன நம்ம செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத ஒரு காங்கிரஸ் கட்சியை தான் சசி தரூர் அவங்க பார்லிமெண்ட்டில் இன்னைக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனாக இருக்கிறாங்க. இருந்தும் இன்னைக்கு கட்சியெல்லாம் தாண்டி சசி தரூர் நிற்கிறாங்க. அது வந்து நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சில முதலமைச்சர்களாக இருக்கட்டும், மாற்றுக் கட்சி நண்பர்கள் ஓவாசி எடுத்துக்கலாம். நமக்கும் அவர்களுக்கும் எம்ஐஎம் கட்சியினுடைய தலைவர் எத்தனையோ மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பாகிஸ்தானை எதிர்க்கக்கூடிய விதத்தில் எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எல்லா கட்சியும் ஒன்னா இருக்கிறாங்க, திமுக உட்பட. அதனால் தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பேரணி எடுக்கிறேன், முன்னாள் ராணுவ வீரர்களை கூட அழைச்சிட்டு போறேன், நான் இதை செய்ய போறேன் அப்படின்னா அது வரவேற்கிறது தான், தவறு கிடையாதுங்கண்ணா. அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்களும் இந்திய அரசுக்கு இந்த நேரத்தில் முழுமையாக தன்னுடைய கோஆபரேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் என்னை போன்ற மனிதர்களுடைய ஒரு வேண்டுகோள், ஒரு எதிர்பார்ப்பு.